குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நேற்றுக்கு நிஃப்டி 225 பாயிண்ட் நெகட்டிவாக 25,960 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 79 பாயிண்ட் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் ஒரு கேப் டவுனுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நிஃப்டியில் 25,850 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அந்த சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,800 இருக்குது. 25,700 அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,100 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அடுத்து 200, 250 இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓவராலாக இந்தியாவும் அமெரிக்காவுக்கான ட்ரேடு டீல் இன்னும் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரூபாயோட மதிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால அதோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் அதிகமாக தெரியுது. அடுத்ததாக பேங்க் நிஃப்டி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி 538 பாயிண்ட் நெகட்டிவாக 59,238 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் ஒரு கேப் டவுன் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 58,926 அப்படிங்கிற சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா 58,700 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் 58,480 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,500, 59,800 இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அடுத்ததான் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஃப்ஐஏஎஸ் நேற்று கேஷ் மார்க்கெட்டில் 655 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 2,542 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸில் 3000 கோடியும் ஆப்ஷன்ஸில் 10,000 கோடிக்கும் நேற்று செல் பண்ணியிருக்காங்க. அதுதான் மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தொடர்ந்து விழுக ஆரம்பிச்சது. இதுக்கு காரணம் இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. டாலர் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகுது. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.